شكرا لك ربي حمدا لك ربي أحييت روحي وأنرت قلبي وهبتني لسانا ذاكرا وقلبا شاكرا يا خالقي. அன்புக்குரிய எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய சிறப்புக்குரிய ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அவனுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறோம். அந்த வல்ல அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்கு நமக்கெல்லாம் நல்வாய்ப்பை தந்ததற்காக முதலாவது அவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா நிலையிலும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி நடக்க வேண்டும் என்பதை துவக்கமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஹுத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மனித இனத்தை படைக்க ஆரம்பித்த அந்த நாளில் இருந்து மனிதருக்கு சோதனையாக அல்லாஹு தஆலா ஷைத்தானிய சக்தியை ஆக்கி வைத்திருக்கிறான். நாம் இதை திருக்குர்ஆனில அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சொர்க்கத்தில உலாவ விட்ட, வானலோகத்தில உலாவ விட்டு பிறகு அவருடைய மனைவியோடு சொர்க்கத்தில வசிக்க வைத்த அந்த நிகழ்வுகளை சொல்லும் போது அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை, அதாவது ஷைத்தான் எப்பொழுதுமே மனித இனத்திற்கு விரோதி, மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில நன்மையை பெறுவதை, அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதை ஷைத்தானை பொறுத்தவரை விரும்ப மாட்டான் என்பதை அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைப்பை பற்றி பேசுகிற அந்த வரலாற்று நிகழ்ச்சியில நாம் படிக்க முடியும். குர்ஆனில பல இடங்களில் அல்லாஹு தஆலா இதை சொல்லி காட்டுகிறான். அப்படி பார்க்கும் பொழுது குர்ஆனிலே ஒரு இடத்துல நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு கல்வியை அதிகமாக கற்றுக் கொடுத்து மலக்குமார்களை சஜிதா செய்ய சொன்னான். அதாவது மலக்குமார்களோடு ஷைத்தானும் இருந்தான், சஜிதா செய்ய சொன்னான். எல்லோரும் சஜிதா செய்தார்கள், இந்த ஷைத்தான் மாத்திரம் சஜிதா செய்யவில்லை. அப்பொழுதிலிருந்து விரோதம் ஆரம்பிக்கிறது. அவனுடைய தவறான போக்கை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அவன், அதாவது ஷைத்தான் ஆதமுக்கு சஜிதா செய்ய மறுத்த நேரத்துல, யா இப்லீசு மா மனாக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய, நான் என்னிரு கைகளால் படைத்த இந்த மனித படைப்புக்கு நீ சஜிதா, நான் ஏவிய பிறகு நீ சஜிதா செய்யாமல் இருக்க எது தடையாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா கேட்கிறாராம். அஸ்தக்பர்த அம் குன்த மினல் ஆலி, நீ என்ன பெருமை அடிக்கிறாயா என்னிடம் வந்து, அல்லது நீ உயர்ந்தவர்கள ஒருவனா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா கேட்கும் போது ஷைத்தான் சொன்னது, அன கைரு மின்ஹு ஹலக்தனி மின் நாரி வ ஹலக்தஹு மின் தீன், நான் இந்த ஆதமை விட நான் சிறந்தவன், அவரை நீ நெருப்பால் படைத்தாய், நீ அவரை களிமண்ணால் படைத்தால், என்னை நீ நெருப்பால் படைத்தாய் என்று அல்லாஹ்விடத்திலேயே பெருமை அடித்ததாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டான். இப்படி பேசிய பிறகுதான் அல்லாஹு தஆலா ஷைத்தானை அங்கிருந்து விரட்டினான், வானலோகத்திலிருந்து விரட்டினான் என்கிற செய்தியை சொல்கிறான். அப்படி அல்லாஹு தஆலா விரட்டி அடிக்கும் போது அல்லாஹ்விடத்தில ஒரு வரம் வாங்கி கொண்டான். எப்படி வரம் வாங்குகிறான்? கால ரப்பியை ஃபந்திர்னி இலா யௌமி யுபாஸூன், என்னுடைய ரப்பே எனக்கு ஒரு அவகாசம் கொடு. எந்த நாள் வரை என்று சொன்னால், எல்லோரும் எழுப்பப்படுவார்கள் அல்லவா, அந்த மறுமை நாள் வரை எனக்கு அவகாசம் கொடு. இவர்களை, இந்த ஆதமையும் சரி இவருடைய சந்ததிகளையும் நான் வழி கெடுப்பேன், எனக்கு அதற்கான அவகாசம் கொடு என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட அவகாசத்தை கொடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான்.
ஆக அப்போது ஆரம்பித்தது ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்பித்ததை, அல்லாஹ் தஆலா சிறப்பித்ததை அவன் தவறான கண் கொண்டு பார்த்தான், பொறாமைப்பட்டான். அதனால் ஆரம்பித்ததுதான் இன்றைக்கு வரை அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல மனிதர்களாகிய நாம் சிக்கிக் கொண்டு இருக்கிறோம். எந்த அளவிற்கு ஷைத்தானுடைய தூண்டுதல், ஷைத்தான் உடன் இருப்பான், மனிதர்களோடு எப்போதும் உடன் இருந்து கொண்டு தீமையை ஏவுவான். அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கையும் ஏற்படுத்தி மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு மலக்கையும் ஒரு தோழராக ஏற்படுத்தி இருக்கிறானாம். அது போல ஒரு ஷைத்தானையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் தோழராக ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் நம்ம பார்த்தோம் சொன்ன நடைமுறையில ஷைத்தானுடைய அந்த முயற்சி தான் அதிகமாக ஜெயிப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின்கும் மின் அஹதின் இல்லா வகத் உக்கில லஹு உக்கில பிஹி கரீனுஹு மினல் ஜின்னி. உங்களில் யாராக இருந்தாலும் ஜின்னில் இருந்து ஒருவர் சாட்டப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தவறான எண்ணத்தை போடுவதற்காக ஜின்னில் இருந்து ஒரு தோழர் சாட்டப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி மலக்கிலும் ஒருவர் சாட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ ஒவ்வொருவருக்குமே ஷைத்தான் சாட்டப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரை வையாக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்குமா ஷைத்தான் சாட்டப்பட்டிருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, வையாக எனக்கும் தான் ஷைத்தான் சாட்டப்பட்டிருக்கிறான், ஆனாலும் வலாக்கின்னல்லாஹ ஆனனி அலைஹி ஃபஸ்லம, அவனுக்கு எதிராக எனக்கு சாட்டப்பட்ட ஷைத்தானுக்கு எதிராக அல்லாஹ் தஆலா எனக்கு உதவி செய்திருக்கிறான். அதனால் அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான். அவன் எனக்கு நன்மையைத்தான் ஏவுவான், நன்மை தவிர வேறு எதையும் ஏவ மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி சிறப்பு, மற்றவர்களுக்கு கிடையாது. இப்போ நாம பார்த்தோம் சொன்னா ஷைத்தான் ஒவ்வொருவரோடும் இருக்கிறான். அவன் முடிந்த அளவிற்கு வழி கெடுப்பான். நாம் எவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்திலே உறுதியாக இருந்தாலும் கூட, அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக நடக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் நம்மிடத்தில் இருந்தால் கூட, ஷைத்தானால் இயன்ற அளவு முயற்சித்து எதிரையாவது இவனை சருக வைத்து விட வேண்டும் என்கிற அந்த குறிக்கோளோடு செயல்படுவார்கள் ஷைத்தான்கள். அதில விலக்குடையவர்கள் நிறைய இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த நேரத்துல ஷைத்தான் எப்படியெல்லாம் மனிதர்களை ஏமாற்றி அவனுடைய வலையில விழ வைக்கிறான், அவன் சதி செஞ்சு எப்படியெல்லாம் மனிதனை பாவம் செய்ய வைக்கிறான் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், குர்ஆன்ல சில என்ன முறையில எல்லாம் ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சில செய்திகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஒரு விஷயத்துல நன்மை, அதாவது தீமை இருக்கும், ஆனால் நன்மை இருப்பது போல காட்டுவது, அப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய வேலை. நன்மை அதாவது தீமையாக இருக்கும், அதை இது நன்மைதான் என்று காட்டுகிற அந்த வேலையை ஷைத்தான் செய்வான் அப்படிங்கிறது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம். அது எந்த சம்பவத்தை சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னா, இதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை சொல்லும் போதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அன்னை ஹவ்வா அவர்களையும் சொர்க்கத்தில வாழ வைத்த நேரத்தில ஷைத்தான் போய் அவங்கள எப்படியும் ஏதாவது தவறு செய்ய வச்சு அவங்கள அங்கிருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சதி செய்யறான். அது அவன் நன்மை செய்வது போல பேசுகிறான். அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வகாசமுஹுமா இன்னி லக்குமா லமினன் நாசிஹீன். இந்த ஷைத்தான் போய் ஆதம் ஹவ்வா ரெண்டு பேர்ட்டையும் எப்படி சொல்றானா, சத்தியம் பண்ணி சொல்றானா, பேசுறானா, உங்களுக்கு நான் நன்மையை நாடித்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த ஒரு தடையை, அதாவது ஒரு மரத்திலிருந்து மாத்திரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான் இல்லையா, அந்த தடை எதுக்கு தெரியுமா, அந்த மரத்துல உள்ள பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா
சொர்க்கத்துல நீங்க நிரந்தரமாக இருந்துருவீங்க, சொர்க்கத்துல நீங்க நிரந்தரமாக இருந்துருவீங்க, அல்லது 2 பேரும் மலக்குகள் என்கிற அளவிற்கு அந்த சிறப்பு தன்மையை அடைஞ்சிருவீங்க. இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த மரத்துல மாத்திரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டதோட சத்தியம் பண்ணி அன்னை ஹவ்வாவுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் சொன்ன உடனே அவங்க அதாவது சுதாரிக்காமல், ஷைத்தான் ஆரம்பத்திலேயே விரோதம் பாராட்டினான, அதை சுதாரிக்காமல் அந்த பழத்தை சாப்பிட்டதனால் அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். அல்லாஹ் ஒரு தண்டனை கொடுக்கிற விதத்திலே பூமிக்கு இறக்கினான் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப ஷைத்தான் நேரடியா நம்மகிட்ட பேசுறது இல்லை, அப்படிப்பட்ட உணர்வை போடுவது அல்லது வேறு மனிதர்களுக்கு இந்த மாதிரி பேச வைக்கிறது. சில பேர் ஒரு தவறான பாதையாக இருக்கும், நாம சம்பாதிக்கிறது அல்லது நாம சம்பாதிக்க முடிவெடுக்கிறது, நாம ஒரு வேலைக்கு போக முடிவெடுக்கிறோம், ஆனா அது பார்த்தாலே தவறா தெரியுது, தப்பான ஒரு ரூட் அப்படின்னு தெரியுது. அப்படி இருந்தா கூட மனிதர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இதுலாம் ஒரு பெரிய தப்பு கிடையாது, நம்ம எப்படி முன்னுக்கு வர்றது, எப்படி நீங்க இப்போ வேலை இல்லாம இருக்கிறீங்க, செய்யலாம் அப்படின்னா தூண்டுவாங்க இல்லையா? இதுவெல்லாம் அது மனிதர்கள் செய்யறது இல்ல, ஷைத்தான் நன்மையை நாடுவது போல இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறான். அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு தவறை செய்வதற்கு நன்மையை நாடி செய்வது போல தூண்டுவதும் உண்டு. அது மாதிரி இன்னொரு ஷைத்தானுடைய வழிமுறை என்னன்னு சொன்னா, தவறான செய்கைகளை, அர்த்தமற்ற காரியங்களை எல்லாம் அழகுபடுத்தி காட்டுவது. தஸ்யீனுல் பாத்தில் அப்படின்ட்டு அரபில சொல்லப்படுது. பாத்தில் அசத்தியமான தவறான காரியங்களை அழகுபடுத்தி காட்டுவது, இது ஷைத்தானுடைய வேலையாக இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குர்ஆன்ல இந்த மாதிரி அல்லாட்ட மனிதர்களை கெடுப்பேன்னு வரம் வாங்கினாங்க இல்லையா, அப்பவே சொல்லிட்டு வந்திருக்கான். எப்படி சொன்னா, ரப்பி பிமா அகுவைத்தனி லஉஸையினன்ன லஹும் ஃபில் அர்தி வல உகுவியன்னஹும் அஜ்மஈன். ரப்பு அந்த வரம் கொடுத்த உடனே ஷைத்தான் அல்லாட்டையே சொல்றானா, என்னுடைய ரப்பே, என்னை நீ வழிகெடுத்தது காரணமாக இந்த மனிதர்களுக்கு, மனிதன் காரணமாகத்தானே நான் இந்த மாதிரி உன்னுடைய சாபத்துக்கு ஆளாகி இருக்கிறேன், அதனால நான் என்ன செய்யணும் சொன்னா, பூமியில வச்சு இவர்களுக்கு எதுவெல்லாம் தவறாக இருக்கிறதோ அதையெல்லாம் நான் அலங்கரித்து காட்டுவேன், வட உபயோகம் அஜ்மஈன், எல்லோருமே நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாட்டையே அவன் சொல்லிட்டு வந்தானா. இதே விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்றான், அதாவது இங்க இருக்கக்கூடிய வழிகேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தவறான காரியங்களை செஞ்சுட்டு அது நல்ல காரியம் போல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை செய்யணும் அப்படிங்கிற இதோட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பத்தி அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்துல பேசும்போது ஷைத்தான் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை அழகுபடுத்தி காட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். என்ன அழகுபடுத்தி காட்டுறான்? ஒரு அர்த்தமற்ற காரியங்களாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டார் சொன்னா அதை ஒரு கவலையோடும், அது போல நாமளும் மரணிக்க போகிறோம் என்கிற அந்த நினைவோடு, நாம மரணிச்சுட்டா என்ன ஆகுறது, ஆண்டவனுக்கு முன்னாடி போய் நிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடும் போக வேண்டும். ஒரு நிசப்தமான ஒரு சூழலாக இருக்க வேண்டும். என்ன நடக்குது, பல பேர் செய்யறது பார்த்தா ஆட்டம் போட்டுக்கிட்டு, கொட்டடிச்சுக்கிட்டு, ஆட்டம் போட்டுக்கிட்டு போறதை நம்ம பார்க்கணும். அப்போ இது ஒரு நல்ல காரியமாக அவர்களுக்கு காட்டப்படுது. எப்படி நல்ல காரியமாக இருக்க முடியுமா? அதாவது குறைஞ்சபட்ச பகுத்தறிவு இருக்கக்கூடிய ஒரு மனித சிந்தனை உள்ள ஒருத்தன் கூட அப்படி செய்ய மாட்டான். நான் செய்யறான்னு சொன்னா இது யாரு காரணமாக இருக்கிறார்? ஷைத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை அலங்கரிச்சு காட்டுறான் அப்படிங்கிறது தான் நாம இந்த மாதிரியான செய்திகள் மூலமா அல்லாட்டையும் அவன் அதே இதை சொல்லி காட்டி இருக்கிறான். நான் பூமியில அலங்கரிச்சு காட்டி இவர்களை வழிகெடுப்பேன்னு சொல்லியிருக்கான். தப்பான காரியங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அதான் உயர்ந்தது. அதாவது இன்னைக்கு சொல்றாங்க நம்முடைய தேசத்துடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய தேசத்துடைய பாரம்பரியம் என்று சொல்லி அர்த்தமற்ற பகுத்தறிவுக்கு முரணான, தாங்களே செய்து கொண்ட பொருளை தாங்களே வணங்கக்கூடிய அந்த காரியத்தை செய்து கொண்டு அதிலே ஒரு பெருமை,
அதற்கு பலவிதமான வடிவங்கள் கொடுத்து கொண்டு அதிலே ஒரு பெருமை வேறு பேசுகிறார். அவன் சொன்னா இது என்ன தெரியுது, ஷைத்தான் சொன்னதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறானே அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும். இப்படி அலங்கரித்து காட்டி, அதாவது தப்பான விஷயங்களை, அர்த்தமற்ற விஷயங்களை, மூட நம்பிக்கைகளை அலங்கரித்து காட்டி மனிதர்களை வழிகெடுப்பதும் அவனுடைய ஒரு போக்காக இருக்கிறது. அது மாதிரி நேரிய பாதையில் இருப்பவர்களை கூட இந்த ஷைத்தான் வழிதவர செய்து விடுவான். நேரிய பாதையில் இருப்பவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி, அவர்களுக்கு சந்தேகம், குழப்பங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி அவர்களை அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து திருப்பி விடுவான் என்பதும் ஒரு ஷைத்தானுடைய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த மாதிரி வழிகெடுக்கிற அந்த ஷைத்தானுடைய வேலையை பற்றி சொல்லும்போது, இன்னல்லதீன தத்து அலா அதுபாரிஹிம் மின்பாதி மாத்த பையன லஹுமுல் ஹுதா மின்பாதி மாத்த பையன லஹும் ஹுதஷ் ஷைத்தானு சவ்வல லஹும் வ அம்லா லஹும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான். என்ன சொல்றான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா? எவர்களுக்கு நேர்வழி தெளிவான பின்னர் அவர்கள் தங்களுடைய அந்த பாதையை விட்டு திரும்பி சென்றார்களோ, அவர்கள் ஏன் இப்படி சென்றார்கள் என்று சொன்னால், ஷைத்தான் அப்படி திரும்பி தவறான பாதைக்கு போவதை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக ஆக்கினான். அதே போல தவறான எண்ணத்தை அவர்களுக்கு அதிகமாக போட்டு விட்டான். அதனால் அவர்கள் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்த பிறகு, நேர்வழியை தெரிந்த பிறகு அதிலிருந்து அவர்கள் மாறி போகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்போ குழப்பங்களை போடுவது நாம நடைமுறையில பார்க்கிறோம். எவ்வளவு பேரு நல்ல முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், இஸ்லாத்துடைய கடமைகளை செய்கிறார்கள், அதிகப்படியான நல்ல அமல்கள் எல்லாம் செய்கிறார்கள், நஃபிலான காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள், பிரச்சாரங்கள் கூட செய்கிறார்கள். அதாவது பொதுத்தளத்திலே இருந்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கெல்லாம் ஓரிரை கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு பிரச்சாரம், பஸ்ல ஏறி நின்று ட்ரெயின்ல ஏறி எல்லாம் செய்யக்கூடிய அந்த நபர்கள் நம்ம பார்த்தோம் சொன்னா, பின்னாடி பார்த்தா கொஞ்ச நாள்ல எப்படி மாறிடுறாங்க? ஷைத்தான்களுடைய ஆதரவாளர்கள முனாஃபிக்குகளாக மாறி போய் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் சதி செய்யக்கூடிய கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு என்ன பேச்சு பேசுறாங்க பாக்க. டிவிகள்ல வந்தும் சரி அல்லது கூட்டங்கள்லையும் சரி எப்படியெல்லாம் பேசுகிறார்கள். அப்ப முனாஃபிக்குகளாக மாறி போகிறார்கள் என்று சொன்னால், இங்கே அவர்களுக்கு இந்த ஷைத்தான் அவர்களுக்கு தவறான எண்ணங்களை போட்டது, அவர்களுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தியது ஒரு காரணமாக இருக்கிறது. அதுபோல ஷைத்தான், நாம் மனிதர்களாகிய நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஷைத்தானுடைய இன்னொரு ஒரு வழி என்னன்னு சொன்னா, அந்த பாவத்திலிருந்து விடுபட விடாம வைக்கிறதுக்கு மனுஷன் வந்து யாராக இருந்தாலும் பாவம் செஞ்சா, தப்பு பண்ணா நம்ம வந்து இதுல இருந்து திருந்திரனே அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறோம் தான் மனுஷன். ஆனா அந்த விருப்பத்தை எப்படி ஷைத்தான் ஆக்கி விடுவான்னு சொன்னா, கொஞ்சம் காலம் ஆகட்டும், நமக்கு இன்னும் நாள் இருக்குது, நம்ம இப்பதானே வாலிபத்துல இருக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாள் இந்த தப்பை பண்ணுவோம், இந்த தப்பை வந்து ஒரு சில வருஷத்துல நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிற்படுத்தி போடுவது. தான் செய்யக்கூடிய தவறென்று தெரிந்தும் செய்து கொண்டிருக்கும் போது மனுஷன் திருந்திரணும்னு நினைக்கிற நேரத்துல ஷைத்தான் அதுக்குள்ள ஏன் கொஞ்ச நாள் ஆகட்டுமே, கொஞ்ச நாள் அனுபவிக்கலாமே அப்படிங்கிற அந்த எண்ணத்தை போட்டு பின்னாடி நம்ம தௌபா செய்வோம், பின்னாடி அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு கேட்போம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை போட்டு மனிதனை பாவத்தில நிலைக்கு வைப்பதும் ஷைத்தானுடைய ஒரு காரியமாக இருக்குது. எப்படி அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறான்னு சொன்னா, இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் தும்ம யதூபூன மின் கரீப். தௌபா என்பது அல்லாஹ் தஆலா ஒருவர் செய்யக்கூடிய ஒருவர் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது யாருக்கு ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், அதாவது அறியாமையினால் தீமையை செய்கிறார், பிறகு கொஞ்ச காலத்திலேயே அவர் பாவ மன்னிப்பு தேடுகிறார் என்று சொன்னால் அவர்களுக்குத்தான் தௌபா இருக்கிறது.
ஒலைசத்தி தௌபத்துல் இல்லதீன யாமலூன ஸய்யாத்தி ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத். சில பேருக்கு தௌபா கிடையாது. எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு மரணம் வருகிற வரை, மரண நேரம் வருகிற வரை அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். மரணம் நெருங்கிவிட்டது, நாம் மரணமாக போகிறோம் என்று அந்த உணர்வு வந்தவுடன் அந்த நேரத்துல தௌபா செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தௌபா கிடையாது என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். ஷைத்தானுடைய சதியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ நாம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா விட்டுறலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பொழுதும் தள்ளி போடுகிறோம் என்று சொன்னால் அது ஷைத்தான் செய்யக்கூடிய சதி என்பதை உணர வேண்டும். இப்படிப்பட்ட ஷைத்தானுடைய சதிகளில் இருந்து நாம் விடுபட்டு வாழ வேண்டும். ஷைத்தான் நம்மளை எந்த ரூபத்திலும் கெடுத்து அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டும் அப்படிங்கிறத அவனுடைய குறிக்கோளாக வச்சிருக்கிறான். அவன்கிட்ட நாம தப்பிக்கணும்னு சொன்னா அவனுடைய சூழ்ச்சிகளை நாம் தெரிந்து அதிலிருந்து விடுபடக்கூடிய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாடி வாங்க, வெளியே நிற்கிறான், நல்லா முன்னாடி வாங்க. ஷைத்தானுடைய சதிகள்ல இருந்து விடுபடுறதுக்கான வழிகள் அப்படின்னு பார்க்கும்போது அல்லாஹ் ஒருவனை நம்பியவர்களாக அவன் மீது நாம் தவக்குல் வைக்க வேண்டும். தவக்குல் வைக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வையே சார்ந்து இருக்க வேண்டும். ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்ற வேண்டும். ஷைத்தானுடைய சதியில விழுந்து விடக் கூடாது என்கிற இதில் கவனமாக இருந்து கொண்டு அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தவர்களாக இருக்க வேண்டும். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான் இத? இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலுன். ஷைத்தான் சதி செய்கிறான அந்த சதி என்பது யார் விஷயத்துல படிக்காது அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் இந்த வசனத்துல. அதாவது எவர்கள் ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ்வை நம்பியவர்களாக அதே போல தங்களுடைய இரட்சகனாகிய அவன் மீது தவக்குல் வைத்தவர்களாக அவனையே சார்ந்திருப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மீது இந்த ஷைத்தானுக்கு அதிகாரம் கிடையாது, அவன் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று சொல்கிறான். அப்போ நம்மள்கிட்ட இருக்க வேண்டியது என்ன? அல்லாஹ் ஒருவனை, அந்த ஒரு ஓர்மையை நம்பியவர்களாக இருக்க வேண்டும், அவனையே சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் எனக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். குறிப்பாக இந்த பாவங்களிலிருந்து விலகி இருக்க, ஷைத்தானுடைய சதியிலே வீழாமல் இருக்க அல்லாஹ் தஆலாவை நான் சார்ந்திருக்கிறேன் என்று இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்பதை இங்கே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இது ஒண்ணு. அப்போ அல்லாஹ்வை நம்பியவர்களாக அவனையே சார்ந்த மக்களாக இருக்க வேண்டும். இது ஒண்ணு, ஷைத்தானுடைய சதியிலிருந்து விடுபடுறதுக்கு. இன்னொன்னு, இரண்டாவதாக நம்முடைய துஆக்களும் இருக்க வேண்டும். அதாவது ஷைத்தானிடமிருந்து, ஷைத்தானுடைய சதியிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் பல விஷயங்களுக்கும் துஆ செய்கிறோம். நமக்கு ஈமானிலே ஈமான் பலமாக இருக்க வேண்டும், அதிக கல்வி வேண்டும், அதிக செல்வம் வேண்டும், ரிஸ்கிலே பரக்கத் வேண்டும், நிம்மதி வேண்டும், சுகம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும் என்றெல்லாம் நாம் கேட்கிறோம் இல்லையா? அந்த துஆக்களை போல இதை பற்றியும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதாவது ஷைத்தானுடைய அந்த சதியிலிருந்து, ஷைத்தான் வழிகெடுப்பதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி தருகிறான். வைமா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன் ஃபஸ்தஇத் பில்லாஹ். ஷைத்தானிடமிருந்து உனக்கு ஏதேனும் ஒரு தூண்டுகோல், அதாவது தவறான தீண்டுதல் ஏற்பட்டால் ஃபஸ்தஇத் பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீ பாதுகாப்பு தேடுவாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும். ஷைத்தானுடைய தீண்டுதல் அப்படின்னு சொன்னா என்ன? சும்மா இருக்கும்போது ஏதாவது தப்பு பண்ணண்டு உணர்வு ஏற்படுது. அல்லது மனித ஷைத்தான்கள் அதாவது மனித ஷைத்தான்கள் சொன்னா ஒரு மனுஷன் அவனே பாவம் செய்யறான், யார்கிட்டையும் போய் பாவம் செய்ய சொல்றது இல்லை, பாவத்தை தூண்டுறது இல்லை, அவன் மறைஞ்சு ஒளிஞ்சி பாவம் செய்யறான்னு சொன்னா அவன் மனுஷன், அவன் மனிதன் தான். அவனுக்கு பாவத்தை பத்தி ஒரு உறுத்தல் இருக்கு. மனித ஷைத்தான்னு சொன்னா
அவன் பாவம் செய்யறதோட மற்றவங்களையும் தூண்டி விடுவான், மற்றவங்களையும் பாவம் செய்ய வைப்பான். அந்த பாவங்களை எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அதை சாதாரணமாக காட்டி அதுல மற்றவங்களையும் விழ வைப்பான். இப்படிப்பட்டவங்க தான் மனித செய்தான்கள். இப்ப மனித செய்தான்களும் கூட இந்த மாதிரியான தூண்டுகோள்களை நேரடியாக ஜின்னு செய்தான், ஜின்னினத்தை சேர்ந்து செய்தான் பார்வைக்கு தெளிவா வரமாட்டான். மனித செய்தான்கள் பார்வைக்கு தெளிவாக வருவார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஷயாத்தீனுல் இன்சி வல் ஜின் அப்படின்னு சொல்றான். மனித ஜின் செய்தான்கள் என்று அல்லாஹ் தஆலா 2 இனத்திலே செய்தான்கள் இருக்கிறார்கள் சொல்றான். அப்போ மனித இனத்தை சேர்ந்த செய்தான்கள் கூட தூண்டி விடுவார்கள். 2 விதமான இந்த செய்தான்களிடமிருந்தும் நாம் பொதுவாக அல்லாஹ்விடத்தில பாதுகாப்பு தேட வேண்டும். அது போல பொதுவாக ஷைத்தானுடைய எல்லா விதமான தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சூரத்துல் பக்கராவை வீடுகளிலே ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எந்த வீட்டில, அதாவது இது 3வது வழிமுறையாக நான் சொல்கிறேன், எந்த வீட்டில சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஷைத்தானுடைய சதிகள் எப்படி இருக்கும், அந்த சதிகளிலிருந்து நாம் எப்படி பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு வழிகாட்டுதலாக தந்திருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை நாம் தெரிந்து அவற்றை நாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். எப்போதும் நாம் பாவங்கள் செய்யக்கூடிய உணர்வு ஏற்பட்டால் உடனடியாக அல்லாஹ்விடத்தில மன்னிப்பு தேடுவதோடு ஷைத்தானிடமிருந்தும் பாதுகாப்பு தேட வேண்டும். ஷைத்தான் தான் நம்மை தூண்டி விடுகிறான் என்பதை உணர வேண்டும். எல்லா நிலையிலும் எல்லா துவாக்களிலும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த துவாவையும் நாம் சேர்த்து செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் அவனுடைய சதிகளிலிருந்தும் பாதுகாப்பு பெற்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சில தினங்களுக்கு முன்னால் நம்முடைய இந்தியாவின் தலைநகரம் டெல்லியில வெடிகுண்டு வெடிச்சு பலரும் இறந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான இந்த தீவிரவாத செயல், பயங்கரவாத செயல் நம்முடைய நாட்டில பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. எப்போது நடந்தாலும் அதை முஸ்லிம்கள் பக்கம் திருப்பி விடுவதை, அது அரசு நிர்வாகத்திலே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பாதுகாப்பு துறையில இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அதுபோல பத்திரிகை துறை மீடியாக்கள் இருக்கிறது அல்லவா, முக்கியமாக அவர்கள் உடனடியாக முஸ்லிம்களின் பக்கம் திருப்பி விடுவதை நாம் பார்க்கிறோம். அதிகாரத்திலே உள்ளவர்கள், உள்துறை அமைச்சர் கூட விசாரணை நடக்கும், விசாரணை முழுமையாக நடந்த பிறகுதான் எந்த தரப்பிலிருந்து இது நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல முடியும் என்று சொல்லியிருக்கும் போது உடனடியாக முஸ்லிம்களை, இஸ்லாமியர்களை குற்றம் சாட்டுகிற விதத்தில முஸ்லிம்கள் தான் என்று செய்திகளை வெளியிடக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம நல்லா கவனத்தை வச்சுக்கிறேன்னு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல, அதாவது இப்போ கொஞ்சம் இடைவெளி விட்டுருந்துச்சு. ஏன்னு சொன்னா, அதாவது ஒரு 20 வருஷத்துல இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வர இருந்த அந்த காலகட்டம், அதாவது 2010க்கு முன்னாடி உள்ள காலகட்டம் வச்சுக்கிறோம். அதுல இருந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடினா முஸ்லிம்களை எந்த வெடிகுண்டு வெடிச்சாலும் முஸ்லிம்களை சில பேரை போய் கைது செஞ்சு ஜெயில போடுவாங்க. நீண்ட காலம் அவங்கள போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க மேல விசாரணை நடக்கும் பல வருஷங்கள். அப்படி விசாரணை நடந்து கடைசியில அவங்க மேல குற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் 5 வருஷம் கழிச்சு விடுதலை இருக்கிறாங்க. சில பேர் 10 வருஷம் கழிச்சு,
சில பேர் 15 வருஷங்கள் எல்லாம் கழிச்சு நாம் விடுதலையாக இருக்கிறாங்க. இப்படி நிறைய வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகள் எல்லாம் மற்றவர்கள் செய்தது. அதாவது இன்றைக்கு முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று சொல்கிறார்களே, அந்த செயல்களை எல்லாம் அந்த அதாவது முஸ்லிம்கள் மீது போடப்பட்ட அந்த பழிகள் எல்லாம் அதை செய்தது யார் என்று சொன்னால் இந்துத்துவ தீவிரவாதிகள் அப்படிங்கிறது பின்னாடி தெளிவாக தெரிஞ்சு அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2009 பாம்பேயில ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது. தாஜ் ஹோட்டல் அங்க தீவிரவாத தாக்குதல் நடக்குது. இன்னொரு இடத்துலையும் நடக்குது. அப்படி நடக்கும்போது தீவிரவாத தடுப்பு படை தலைவராக போலீஸ் அதிகாரி, பெரிய போலீஸ் அதிகாரி மகாராஷ்டிராவில் இருந்தவர் கர்கரே அப்படிங்கிறவர். அந்த கர்கரே வந்து தீவிரவாத தடுப்பு படையுடைய தலைவராக இருக்கிறார் மகாராஷ்டிராவில். அவரும் அந்த தீவிரவாத தாக்குதல் நடக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு யாரோ ஒரு மேலதிகாரி உத்தரவு போட்ட அடிப்படையில் அவரு போயிருக்கும்போது அவரை சுட்டுக் கொள்றாங்க. அவரு சுட்டுக் கொல்லப்படுறார். இந்த நிகழ்வை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, எப்படி வந்து இன்னொரு போலீஸ் அதிகாரி, அதாவது எஸ்.எம். முஷ்ரிப் என்று ஒரு மகாராஷ்டிராவில, அதாவது காவல்துறை இயக்குனர் என்று சொல்கிறார் அல்லவா, ஐஜியாக இருந்தவர் எஸ்.எம். முஷ்ரிப் அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி, ஐஜி. அப்போ அவர் எழுதுறார் இந்த நிகழ்வை பத்தி. என்னன்னு சொன்னா, கர்கரையை கொன்றது வந்து தீவிரவாதிகள் இல்லை, கர்கரையை திட்டமிட்டு, அதாவது ஆர்எஸ்எஸ் காரர்கள், ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள அதிகாரிகள் திட்டமிட்டு அவர் அங்க வர வச்சு கொலை செஞ்சாங்க, சுட்டு கொல்லப்பட்டார். ஏன்னு சொன்னா அந்த கர்கரே தான் அதுக்கு முன்னாடி 2007 முன்னாடி 2007 வாக்குல இந்துத்துவவாதிகளையா கைது பண்றார். அதுக்கு முன்னாடி வர பல வருஷங்களாக முஸ்லிம்கள் இப்ப எப்படி சொல்லப்படுதோ உடனடியாக அதே மாதிரியேதான் முஸ்லிம் எந்த ஒரு குண்டு வெடிச்சாலும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் சொல்லுவாங்க, சிமி அப்படின்னு சொல்லுவாங்க, என்னென்னமோ பேர் வச்சு சொல்லி முஸ்லிம்களை பிடிச்சி போடுவாங்க. அப்ப அவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு பல வெடிகுண்டு நிகழ்வுகள்ல இந்துத்துவ தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி போட்டதுனால எந்த அளவுக்கு போகுது பாருங்க. பிடிச்சி போட்டதுனால அவரையே, அந்த நியாயமான போலீஸ் அதிகாரியையே வந்து சுட்டு கொண்டாங்க. அந்த போலீஸ் துறையில, பாதுகாப்பு துறையில இருக்கக்கூடிய இந்த சிந்தனை கொண்டவர்கள், இந்த பயங்கரவாத சிந்தனை கொண்டவர்கள். அது மாத்திரம் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுவாமி அசீமானந்தா அப்படின்ட்டு ஒருத்தர், நான் வந்து இப்போ நிறைய பேசுறதுனால, இப்போ வந்து நமக்கு எதிராக எல்லாமே திருப்பி விடப்படுறதுனால நாம் தெரிஞ்சுக்கிறோம். சுவாமி அசீமானந்தா என்று ஒருவர், அவரு ஜெயில இருக்கிறார். ஜெயில இருக்கும்போது ஒரு முஸ்லிம் இளைஞனு ஜெயில கிடக்கிறான். அவன் வந்து இவர் பெரிய மனுஷன், வயசானவர். அதனால அவங்க வந்து நிறைய பெரியவங்களுக்கு உதவி செய்யறதுக்கே, ஹெல்ப் பண்றதுக்கே வேலை இல்லை. தண்ணி எடுத்து கொடுக்கறது, சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, ஜெயிலையே பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவர் பார்த்து, இந்த முஸ்லிம் பையனை பார்த்து, நல்ல பையனா இருக்கிய, நீ எதுக்காக நீ எதுக்கு இங்க வந்திருக்கிற ஜெயிலுக்குன்னு சொல்லும்போது அவன் சொல்றான், அதாவது ஹைதராபாத் மக்கா மஸ்ஜித், அந்த மக்கா மஸ்ஜித் குண்டு வெடிப்புல என்னைய வந்து இங்க பிடிச்சி போட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னான். அவர் அப்படியே வந்து அவருடைய மனம் வந்து, அவருடைய மனசாட்சி அவருக்கு வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அந்த வெடிகுண்டுல, முக்கியமான வெடிகுண்டு வெடிச்ச மக்கா மஸ்ஜித், ஹைதராபாத் மக்கா மஸ்ஜித்ல வெடிகுண்டு வெடிச்சதுல முக்கியமான நபர் இந்த சுவாமி அசீமானந்தா. அது மாத்திரம் இல்ல, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு ஒற்றுமை ஒரு பயணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாஜ்பாய் ஆட்சியில இருந்த நேரத்துல, அப்பிரதமரா இருந்த நேரத்துல பாகிஸ்தானுக்கும் இங்க இந்தியாவுக்கும் இது விட்டாங்க, ட்ரெயின் விட்டாங்க. அந்த ட்ரெயின்ல குண்டு வச்சதுலையும் இவருக்கு தொடர்பு இருக்கு, முக்கியமான ஒரு நபர். இன்னும் சில வெடிகுண்டுல தொடர்புன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி போட்டு வச்சிருக்காங்க ஜெயில. அப்போ இந்த முஸ்லிம் இளைஞன் பாவம், அப்பாவி, அவனை வந்து அதே இவர் எதுல கூட வெடிகுண்டு வைக்கிறதுல ஈடுபட்டாரோ அந்த 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 குற்றத்துல வந்து இவனை போட்டு
அப்போ உடனே அவர் மனசு மாறி உடனே அவர் வந்து அவரே வந்து என்ன ஆயிட்டாருன்னு சொன்னா வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிச்சார். நான் வந்து நீதிபதிகிட்ட போய் நாங்க தான் இந்த காரியத்தை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசி நீதிபதிக்கு முன்னாடி போய் வாக்குமூலம் கொடுத்தார். அதுல யார் யாரெல்லாம் ஈடுபட்டோம், RSS உடைய தலைவர்களுடைய அந்த வழிகாட்டுதலோட தான் நானும் இன்னும் சில பேர் செஞ்சேன்னு சொல்லி சொன்னார். அப்ப இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? இப்போ மீடியா வந்து வெடிகுண்டு வெடிச்சது, அதாவது உள்துறை அமைச்சரை சொல்றாரு எல்லா விசாரணையும் முடிஞ்சு நல்லா விஷயம் தெளிவா வந்த பிறகுதான் சொல்லுவோன்னு சொல்றாரு. ஆனா அவர் அப்படி சொல்றதுக்கு முன்னாடியே யார் யார் என்ன பேரு அப்படின்னா வந்து எங்க இருந்தாங்க அப்படின்னா வந்து வெளியிடறாங்கன்னு சொன்னா, செய்திகளை போடுறாங்கன்னு சொன்னா இது முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை உண்டாக்குறது. நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த துப்பாக்கி சூடுகள் காஷ்மீர் நடந்ததுன்னா திட்டம் போட்டு வச்சிருந்ததா தெரியுது. ஏன்னா துப்பாக்கி சூடு நடந்த உடனேயே முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் சொல்றாங்க, நீ வந்து இந்த மதமா அந்த மதமா கேட்டு சுட்டாங்க அப்படின்னு இவங்களா கிளப்பி விடுறாங்க. அப்போ நமக்கு எதிரான சதியாகத்தான் இதெல்லாம் இருக்குது. இது போல வரக்கூடிய அந்த செய்திகளை நாம வந்து அப்படியே உடனே எடுத்துக்கிற கூடாது. இதுவரை, அதாவது நான் இதையும் சொல்லிடுறேன், SM முஷரிஃப் எழுதின ஒரு புத்தகம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு RSS பத்தி தான் அந்த புக் எழுதியிருக்கிறாரு. சிறிய புக்கு தான். அதுல முன்னாடி நடந்த SM முஷரிஃப் வந்து நான் என்ன சொன்னேன், அவர் வந்து மகாராஷ்டிராவுடைய IG, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அவர் எழுதின அந்த புத்தகத்துல, அந்த சின்ன புத்தகத்துல 18 வெடிகுண்டு வெடிப்புகள் லிஸ்ட் போடுறார். எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, அதுல யார் யார் கைது செய்யப்பட்டிருக்கான்னு சொன்னா 18லயுமே பின்னாடி, அதாவது முஸ்லிம்களை கைது பண்ணி போட்டுட்டு அப்புறம் வந்து முஸ்லிம்கள் மேல குற்றமே சாட்ட முடியல, நிரபராதிகளா பல பேர் பல வருஷத்துல இருந்து இது போனோன்னு உண்மையான குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் தான், RSS பயிற்சி கொடுக்கப்பட்டவர் தான். 18 வெடிகுண்டு அந்த குற்றங்கள்ல மாற்று மதத்தை சேர்ந்தவங்க பின்னாடி கைது பண்ணப்பட்டிருக்காங்க. SM முஷரிஃப் சொல்றாரு, ஒவ்வொரு தடவை வெடிகுண்டு வெடிச்ச நேரத்துல முஸ்லிம்களை கைது பண்றாங்களே, அப்போ வந்து டிவில எல்லாம் இவன் அவன் சொல்லிட்டு முஸ்லிம் பேரை வச்சு வாதம் நடத்திருக்காங்க. அதை சொல்றாரு. அப்ப இந்த அளவுக்கு நமக்கு எதிராக இருக்குது நம்முடைய சமுதாயத்துடைய மிகப்பெரிய அவலமும் பலவீனம் சொன்னா, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன சமூகங்கள் கூட மீடியாவுல அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க, மீடியாவை பயன்படுத்துறாங்க. நம்ம மக்களை பாருங்க, முஸ்லிம்கள் தரப்புல ஏதாவது ஒரு பிரபலமான டிவி இருக்கிறதா, மீடியா இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தா இல்ல. அப்போ நம்முடைய பலவீனங்கள்ல இது ஒரு பெரிய பலவீனமாக இருக்குது. நம்முடைய சமுதாயம் இதை பத்தி சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும். நமக்கு சாதகமான சூழ்நிலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு எதிராக நடக்கக்கூடிய சதிகளில் இருந்தும் தீங்குகளில் இருந்தும் அல்லாஹ் தஆலா நம் மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா அதற்கு நல்லொருள் புரிவானாக. இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். வர்த அனில் குலஃபாஇர் ராஷிதீன் வ அன் ஸாயிரி ஸஹாபத்தி அஜ்மஈன் வ அன்னா மாஹும் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.